இப்ப வந்து இவங்க இந்த சட்டத்திருத்தத்துல மெயினா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய பிரைவேட் அண்ட் எய்டட் காலேஜஸ வந்து அ ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்படி இதுக்கு முன்னாடி அந்த ஆக்ட்ல எப்படி இருந்ததுன்னா, ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி துவங்கப்படணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து புதுசா தான் துவங்க முடியும். சோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல இப்படி சொல்லியிருக்கிறது வந்து, இப்ப ஆல்ரெடி ஒரு எய்டட் இன்ஸ்டிடியூஷன் சொன்னா, அது யுஜிசியோட ஃபண்டை பெற்ற அந்த கல்வி நிறுவனம் வந்து டெவலப் ஆயிருக்கும். அதே மாரி தமிழ்நாடு அரசினுடைய நிதியை பெற்று அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து டெவலப் ஆயிருக்கும். அங்க வந்து பேராசிரியர்களுக்கான சம்பளம் இது எல்லாமே வந்து அரசு தான் குடுக்குது எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. சோ அப்படி இருக்கும்போது அந்த இன்ஸ்டிடியூஷன அப்படியே பிரைவேட் யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மக்களுடைய சொத்தை இன்னைக்கு தூக்கி தனியாருக்கு குடுக்கக்கூடிய ஒரு இடம் இது. அப்ப இத நாம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆல்ரெடி இன்னைக்கு நீங்க வந்து தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான அரசு கல்லூரி, உதவி பெறும் கல்லூரி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் காலேஜஸ்லலாம் அதிகமான முறையில இப்போ புரொஃபசர்ஸோ, அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் இவங்களலாம் அப்பாயிண்ட் பண்றதே கிடையாது. ஜிஎல்லா தான் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு புரொஃபசர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு வரக்கூடிய மாணவர்கள், அவங்க வந்து இளைஞர்களா மாறும்போது, ஒரு வேலைவாய்ப்பை நோக்கி நகரும்போது, அவங்களுக்கு ஒரு சரியான ஊதியத்துடன் கூடிய ஒரு வேலை கிடைக்கல. ஒரு 15,000 சம்பளத்துக்கு தான் இன்னைக்கு வந்து ஜிஎல்லா அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது வேலைவாய்ப்பு குறித்தான ஒரு மிகப்பெரிய கேள்வியை இது வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து சீட் ஃபில் பண்ணப்படும். அப்போ வந்து ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியா மாற்றப்படும்போது, அங்க இடஒதுக்கீடு பின்பற்றப்படுமா? தமிழ்நாடு வந்து ஒரு சமூக நீதி மண். இங்க தான் வந்து அதிகமான சதவீதத்துல இடஒதுக்கீடு வந்து இருக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன சமூக நீதி பேசினாலும், அது அரசுடைமையாக இருக்கும்போது தான் அங்க வந்து சமூக நீதி என்பது எடுபடும். அது தனியார் கையில மாற்றப்படும்போது, அந்த இடத்துல நம்ம வந்து இடஒதுக்கீடோ, மற்ற எந்த விஷயத்தையும் நம்ம வந்து கோர முடியாது அப்படிங்கிறது தான், அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.